பொம்மைக்குள் புகுந்த பேய் 100 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத மர்மம். வளரும் முடி. ஜப்பான் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக உலா வரக்கூடிய ஒரு பேய் கதையில இதுவும் ஒன்று. ஒரு பொம்மையோட முடி இப்போ வரையுமே வளர்ந்துட்டு இருக்கு. அது எப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்ல முடியும். இதோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 1918 ஜப்பான் நாட்டை சேர்ந்த 18 வயது இளைஞனா சுசுசின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தங்கச்சி ஜப்பான் நாட்டில் இருக்க பாரம்பரிய உடை அணிந்து பாப் கட்டிங் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை தன்னுடைய தங்கச்சி ஹோகிகு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தங்கச்சி 3 வயது தங்கச்சி இவர் பரிசா கொடுக்குறாரு. இந்த பொம்மையை பார்த்தோன்னே இந்த குழந்தை 3 வயசு குழந்தை ரொம்ப இதை தன்னுடைய தோழியாக நினச்சி அது கூடயே தூங்குறதும் அது கூடயே சாப்பிட்றதும் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதும் இந்த நிலைமையில தான் அந்த குழந்தை திடீர்னு உடல்நல குறைபாட்டால் இறந்து போகுது. குழந்தை இறந்த உடனே இந்த குழந்தை கூடயே இருந்த அந்த பொம்மையை தன்னுடைய குழந்தை